சில அதிசயங்களை ஆண்டவர் நமக்கு செய்கிறத நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா வெளியே சொல்லக்கூட முடியாதான். ஆமேன்னு சொல்லுங்கள். பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, சில ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை நம்ம வெளியே கூட சொல்ல முடியாதுன்னு சொல்லுங்க. ஆமே. எல்லாமே நமக்கு ஆண்டவர் தான் செஞ்சிருக்கிறார் அப்படின்றதுக்காக எல்லாத்தையும் நம்ம சொல்லிடக்கூட முடியாது. அதனால இதுல ஆண்டவருடைய பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். கர்த்தர் தானே எனக்கு கொடுத்தாரு, கர்த்தர் தானே என்ன ஆசீர்வச்சாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லார்ட்டையும் அதை சாட்சியா கூட என்ன பண்ண முடியாது, ஷேர் பண்ண முடியாது. சிலதை ஆண்டவர் உங்களுக்கு செய்த அதிசயத்தை நம்மளோட தான் நம்ம வச்சுக்க வேண்டியதா இருக்குது. சரி, கர்த்தர் என்ன நடத்தினார், அதான் நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை நான் என்ன பண்ண முடியாதுன்னா விவரிச்சு யாருக்கும் சொல்ல முடியாது. பாருங்களேன், உங்க வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்த எல்லா ஆசீர்வாதத்தையும் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா சொல்லவே முடியாது. உடனே பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அவ்வளவுதான். தப்பா நினைக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க, வருத்தப்படுத்துறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க, பொறாமப்படுறதுக்கு ஒருத்தர் கூட்டம் இருப்பாங்க, அந்த கண்ணோட்டத்தோடையே பார்க்கறதுக்கு ஒரு கூட்டம் இருப்பாங்க. ஆனா அவர் செய்த அதிசயம் எவ்வளவு பெருசு. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் நம்ம இந்த விஷயத்துல. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயம், நீங்க ஒருவேளை இதுக்கு முன்பாக ஏதாவது ஒரு பாவத்துல, இல்லைன்னா ஏதோ ஒரு அக்கிரமத்துல, இல்லைன்னா ஏதோ ஒரு வியாதியில, எதுலையாவது நீங்க சிக்கியிருப்பீங்கன்னு வைங்களேன். ஏதாவது ஒரு சூழ்நிலையில சிக்கிட்டீங்க. இப்போ ஆண்டவர் அந்த இடத்துல இருந்து உங்களை முழுமையாய் தூக்கி எடுத்தாரு. அவர் உங்களை தூக்கி எடுத்த விதம், ஆண்டவர் உங்களை அந்த இடத்துல இருந்து நடத்தின விதம் எல்லாம் ரொம்ப ஆச்சரியமா, அப்படியே பிரமிக்கத்தக்க அளவுல இருக்கும். உடனே உங்களுக்குள்ள அந்த நன்றி உள்ள உணர்வு இருக்கும். ஐயோ, இதை நான் கண்டிப்பா வெளியே சொல்லியே ஆகணும், ஆண்டவர் எவ்வளவு பெரிய பிரச்சனையிலிருந்து என்னை தூக்கி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வைங்களேன். நம்ம சொல்றதே அது என்னவா முடியும், சில நேரத்துல ஆபத்தா வந்துடும். அப்படின்னா நீங்க கரெக்டா தான் சொல்லுவீங்க, நீங்க ஆண்டவர் செஞ்ச நன்மையை தான் சொல்லுவீங்க. ஆனா சிலர் பார்க்கும்போது, ஓ அப்படின்னா உனக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சா, அப்படின்னா இந்த மாதிரி நீ கடந்து வந்தியா, ஓ அப்படின்னா இதுல எல்லாம் விழுந்தல்ல. அவங்களுடைய புத்தி, அவங்களுடைய எண்ணம் எப்படிதான் போகும் சொல்லுங்க? தப்பா தான் போகும். அவங்க அதை மட்டும்தான் பிடிப்பாங்க. கர்த்தர் உங்களை நடத்திட்டு வந்த விதம், கர்த்தர் உங்களை ஆச்சரியமா எடுத்தது, அந்த சாட்சி அவங்க மண்டையில ஏறாது. எதுதான் ஏறும்? தப்பானதுதான் அவங்களுடைய சிந்தைக்குள்ள போகும். அதான் ஆண்டவரோட இருந்த சீடன் தான் யூதாஸ் காரியோத்து. எத்தனையோ நல்ல விஷயம் அவரை பார்த்து எத்தனையோ நல்ல விஷயம் அவருடைய கண்ணுக்கு முன்னாடி நடந்துச்சு. ஆனா அவனுடைய எண்ணம் எது மேலதான் போச்சு அப்படின்னு சொன்னா, இவரை காட்டி கொடுத்தா எவ்வளவு காசு கிடைக்கும் அதுலதான் போச்சு. பாருங்களேன். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஆண்டவரிடத்துல ஜெபிக்கணும். ஆண்டவரே, நீர் செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை எங்க விவரிக்கணும் அப்படின்னா தனி ஜெபத்துல அழுத ஆண்டவரிடத்துல, நீர் என்னை நடத்தி வந்த பாதை எவ்வளவு நல்லதப்பா, என்னை எவ்வளவு அழகா தூக்கி எடுத்தீங்க, என்னை எவ்வளவு அழகா ஆச்சரியமா தூக்கி எடுத்தீங்க, நான் இந்த மாதிரி இருந்தப்பா, இந்த சூழ்நிலையில இருந்தப்பா, என்னை எவ்வளவு அழகா தூக்கி எடுத்துங்கன்னு நம்ம யாருக்கு நன்றி சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. கர்த்தருக்கு தான் நன்றி சொல்லணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. நான் சொல்றது எல்லாமே நோட்ஸ், அதெல்லாம் நீங்க ஞாபகமா வைக்கணும். இதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. சில நேரங்களிலே உங்களுக்குள்ளே உங்க வாழ்க்கையில சில தவறுகள், சில ஆண்டவருக்கு விரோதமான சில காரியங்களை நீங்க பண்ணி இருக்கலாம். பண்ணும்போது ஆண்டவர் காயப்படுத்தி கட்டு போடும் கர்த்தர், அடிச்சாலும் அணைக்கிற தேவன். அப்படின்னா மட்டாய் நம்மை தண்டித்து, நீ செய்த தப்பு மக அப்படின்னு சொல்லி நம்மளை அழகா லைட்டா தட்டி, அதுக்கப்புறம் அவரே என்ன பண்ணுவாரு, அவரே காயம் படுத்தினாலும் அவரே கட்டு போட்டு நம்மளை தூக்கி எடுத்துருவாரு. ஆனா நம்ம ஒரு நாள் அதை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா, அதை சாட்சியா சொல்றேன்னு சொல்லிட்டு நீங்க விழுந்து போனதையும் இழந்து போனதையும், நீங்க கர்த்தருக்கு விரோதமா நடந்ததையும் ஒரு நாளும் மற்றவங்களுக்கு முன்னாடி என்ன பண்ண வேண்டாம்னா சொல்லவே வேண்டாம். ஆண்டவரை மாதிரி எல்லாரும் திறந்த மனசுல இருக்கவே மாட்டாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. கர்த்தர் ஒருத்தர் தான் நம்மை எப்படியும் நம்மை நேசிக்கிறவர். தகப்பன் தன் பிள்ளையை நேசிக்கிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். மோஸ்ட்லி நம்ம அம்மா அப்பா பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஏதாவது நம்மளுடைய குற்றங்களை சில நேரங்களில் மறைக்கிறதுக்கு பார்ப்பாங்க. நம்ம பிள்ளைய நம்ம எது நல்லதோ அதை மட்டும் தான் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் அம்மா அப்பா இருப்பாங்க. அப்போ ஆண்டவரை தவிர அடுத்து சில, அதுவும் மோஸ்ட்லி 90% அம்மா அப்பா. ஏதோ ஒரு சிலர் பிள்ளைகளுக்கு விரோதமா இருக்கலாம். அது சில சம்பவங்கள் நம்ம கேட்கிறோம். ஆனா அந்த அம்மா அப்பா அவங்க தான் சந்தோஷப்படுறவங்களா இருப்பாங்க. மற்றபடி ஆண்டவருடைய பிள்ளைகள் ரொம்ப கவனமாய். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ நம்ம பாட போறோம். நீங்க செய்த அதிசயம் உண்டு, அதை என்ன பண்ண முடியாது சொல்லுங்க எல்லாரும். நான் வெளியே சொல்ல கூட முடியாதுப்பா,
அவ்வளவு அற்புதங்களை இன்னைக்கு எனக்கு கொடுத்து தான் என்னை உட்கார வச்சிருக்கிறீங்க. நம்புறீங்களா? நம்ம எல்லாரும் எத்தனையோ விஷயத்துல தவறி இருக்கிறோம்ல, ஆனா கர்த்தர் அற்புதம் செய்து தானே நம்மளை கொண்டு போய் உட்கார வச்சிருக்கிறாரு. உண்மைதானே? விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? அப்ப அந்த பாட்டினுடைய வரிகளை அப்படி நம்ம பாடணும். நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, அதை விவரிக்க முடியாதையா, அதை விவரிக்க முடியாதையா. ஆமென் சொல்லுங்க. சேர்ந்து கரங்களை தட்டி பாடி ஓ ஹalleluya, நன்றி ஆண்டவரே. Praise the Lord. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா. நீ செய்த அதிசயம் 1000 உண்டு, விவரிக்க முடியாதையா, விவரிக்க முடியாதையா. எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். பாடுவோம். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். இப்ப சொல்லு நன்றி ராஜா, கரங்களை தட்டி ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. காரங்களை பிடித்து கண்மணி போல காலமெல்லாம் காப்பி, காரங்களை பிடித்து காலமெல்லாம் காப்பி, காலமெல்லாம் காப்பி. எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி சொல்வேன். ஐயா எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், எப்படி நன்றி சொல்வேன், நான் எப்படி நன்றி. இப்ப சேர்த்து நன்றி ராஜா, அப்பனே நிரந்தரை நல்ல நீ நல்லவன். ஓ நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. ஓ ஹalleluya, சொல்லிக்கொண்டே நன்றி ராஜா, ஓ நன்றி ராஜா, இயேசு ராஜா. எத்தனை நன்மைகள் எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தீர், ஓ நான் எப்படி நன்றி சொல்வேன். ஹalleluya.